எம்ஆர்கே யூடியூப் சேனல் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என் குலதெய்வத்தை வணங்கி, என் இஷ்ட தெய்வமான முருகப்பெருமானை வணங்கி என் உரையை ஆரம்பிக்கிறேன். இன்று நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு, மக்கள் செல்வம் எப்போது கிடைக்கும். அதாவது எவ்வளவு செலந்தாலும் குழந்தை பேருங்கிறது ஒரு சந்தோஷமான செல்வம். அது இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு பேர் ஏங்குறாங்கிறது எனக்கு தெரியும். அதுக்குள்ள பரிகாரத்தோட இன்னைக்கு கிரகங்கள் எப்படி இருந்தா குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன். சரி, இப்போ அந்த குழந்தை கிடைக்கிறதுக்கு ஒரு பரிகாரம், ரொம்ப முக்கியமான பரிகாரம். இதை குழந்தை இல்லாதவங்க மட்டும்தான் பண்ணணும், வேற எல்லாரும் பண்ணக்கூடாது. விளையாடுற பரிகாரம் கிடையாது, ரொம்ப கரெக்டான பரிகாரம். அதனால இதை கண்டிப்பா குழந்தை இல்லாதவங்க மட்டும்தான் பண்ணணும். இந்த பரிகாரத்தை எம்பெருமான் முருகப்பெருமானின் பாதம் பணிந்து அந்த நம்பிக்கையோடு பரிகாரத்தை சொல்லுகிறேன். நீங்க உங்களுக்கு குழந்தை இல்லாதவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு கண்டிப்பா இறைவன் அருளால குழந்தை கிடைக்கணும் என்று பிரார்த்தனை பண்ணி இப்போ யூடியூப் சேனலுக்குள்ள இந்த பரிகாரத்துக்குள்ள முதல்ல சொல்றேன். அதுக்கு ஒரு 2 ஜாதகத்தை விளக்கலாம். அதாவது வேலைக்கிழமை அதுக்கு முந்தின நாளே ஒரு மஞ்சள் துண்டு, அது முகத்துக்கு போடுற மஞ்சள் துண்டாகவும் இருக்கலாம், உடம்புக்கு போடுற மஞ்சள் துண்டா இருந்தால் நல்ல பெரிய துண்டா வாங்கணும். குணமுறியாத உள்ள துண்டை வாங்குங்க. அது ஜவுளி கடையில தங்க கலர்ல, அதாவது குரு பகவானுடைய கலர் தங்க கலர், அந்த தங்க கலர்ல ஒரு கர்ச்சீப் அளவுக்கு ஒரு துணி வாங்குங்க. இந்த 2ஐயும் வாங்கிட்டு வேலைக்கிழமை விடிய காலம் ஒரு 4 மணி அல்ல 5 மணிக்கு 4 மணிக்கு முடிச்சு அந்த வச்சு நைவேத்தியம் பண்றதுக்கு ஒரு பால் பாயசம், ஒரு சக்கரை பொங்கல், இதை ரெடி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி 2 வாழைப்பழம் வாங்கிருங்க. 54 கொண்டைகள் அவிச்சு ஒரு மாலை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை ரெடி பண்ணி பூஜை அறையில வச்சுட்டு காலையில குளிச்சு கரெக்டா 6 மணிக்கு நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ள ஒரு தம்பதிகள், அவங்களுக்கு 50 வயசுக்கு மேல கண்டிப்பா இருக்கணும். நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உங்க மாமனார் மாமியார் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா உங்க அப்பா அம்மா பக்கத்துல இருந்தா பரவாயில்ல, யாருமே இல்லை நாங்க வெளியூர் இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பக்கத்துல இருக்கிறவங்க, கீழ்பூசம்ல இருக்கிறவங்களோ பக்கத்துல இருக்கிறவங்களோ, நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஜீவன் கிட்ட அந்த அம்மா அந்த வயதானவங்களையும் அவங்க புருஷ முண்டாட்டிய தம்பதிகளை கூப்பிட்டு வந்து அந்த பூஜை அறையில நிற்க வச்சு அவங்க கையில, வலது கையில அந்த மஞ்சள் துண்டை கொடுத்து இடது கையால இப்படி மூட சொல்லுங்க. அவங்க மூடின உடனே அவங்க காலில் சாஸ்தாத்தமா, அதாவது சரியா 2 பேரும் விழுந்து வணங்குங்க. வணங்கும் போது நீங்க குழந்தை கிடைக்கணும் குரு பகவானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வணங்குங்க. அப்படி நீங்க வணங்கும் போது அந்த அவங்க கையில உள்ள மஞ்சள் துண்டுல தட்சணாமூர்த்தி வந்து சேர்றதா ஐதீகம். ஐதீகம்னா அசைக்க முடியாத நம்பிக்கைன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு எந்திரிச்சு நல்ல காலில் விழுந்து வணங்கிட்டு எந்திரிச்சு அவங்க கையில உள்ள மஞ்சள் துண்டை வாங்கி தரையில வச்சிடக்கூடாது. ஏன்னா அது இப்போ தட்சணாமூர்த்தி. அதனால ஒரு தங்க கலர்ல தட்டு, பித்தளை தட்டாலும் பரவாயில்ல, இல்லைன்னா தங்க கலர் ஒரு தட்டு உங்களோட வீட்டுல இருந்தா பாருங்க, இல்லைன்னா வெளியே வாங்கி வச்சுக்கோங்க. அந்த தங்க கலர் தட்டுல இந்த மஞ்சள் துண்டை வச்சு அந்த துணி வச்சிருக்கல கர்ச்சிப்பு, அந்த தங்க கலர்ல உள்ள கர்ச்சிப்பு மாதிரி உள்ள துணியில இந்த மஞ்சள் துண்டை போட்டு கெட்டுங்க. அதாவது ட்ரெஸ் பண்ண மாதிரி பண்ணலாம். அந்த குழம்புக்கு வைக்கிற மஞ்சளா இருந்தா ட்ரெஸ் பண்ண மாதிரி பண்ணலாம், இல்லைன்னா சும்மா முடிச்சு போட்ட மாதிரி போட்டு அதை அந்த தங்கத்தட்டுல வச்சு அந்த கொண்ட கடையிலேயே அதுக்கு மாலை மாதிரி போட்டு அதை வச்சு நைவேத்தியம் பண்ணி சாமி கும்பிடுங்க. பூஜை பண்ணி சாமி கொடுங்க. கும்பிட்டுட்டு அவங்களுக்கும் கொடுத்துட்டு நீங்களும் அந்த பரிகாரமா வச்சு அந்த சக்கரை பொங்கலையும் அந்த பாயசத்தையும் வாழைப்பழத்தையும் நீங்க 2 சேர்ந்து சாப்பிடுங்க. அதோட சரி, அதே மாதிரி 16 வாரம் மஞ்சள் துண்டு வேண்டாம். அந்த துணி ஒரு வாட்டி வாங்கினா போதும், மஞ்சள் துண்டு ஒரு வாட்டி வாங்கினா போதும், தட்டு ஒரு துட்டு தான். அந்த தட்டை அப்படி பத்திரமா பூஜையில வச்சு 16 வாரம் இந்த பாயாசம், சக்கரை பொங்கல், இந்த வாழைப்பழம், இந்த 3ஐயும் வச்சு பூஜை பண்ணி நீங்க நைவேத்தியம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடுங்க. ஆனா நீங்க முத நாள் தான் அந்த வயசானவங்களை கூடணும். 16 வாரம் அவங்க வரணுங்கிற அவசியம் கிடையாது. 16 வாரம் இதை நீங்க கண்டினியூவா பண்ணா 15ஆவது வாரமே கண்டிப்பா குழந்தை கிடைச்சிரும். நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. அதனால நீங்க இதை கண்டிப்பா இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. வணங்கி அந்த கொண்டைகள்ல மாலை, அந்த தங்க தட்டுல வச்ச மஞ்சள் துண்டு, மஞ்சள் துணி எல்லாம் இருக்குல்ல, அவ்வளத்தையும் மொத்தமா எடுத்து வேலைக்கிழமையோ அந்த வாரமோ இல்லை அதுக்கு அடுத்த வாரமோ நிக்கிற தண்ணில போடணும்.
அது ஏன் நிக்கிற தண்ணில போடணும்னு சொல்றோம்னா, உங்க வயிற்றுல குழந்தை நிக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிபாட்டினுடைய முறைங்கிறனால நீங்க நிக்கிற தண்ணில போடணும். போட்டா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முருகப்பெருமானை மனமுருக வேண்டி இந்த பரிகாரத்தை சொல்றேன், செய்யுங்க. கண்டிப்பா நல்லது நிறைய பேருக்கு நடந்தது, உங்களுக்கு நடக்கும். இப்போ நம்ம ஜாதகத்துக்குள்ள போலாம். இப்போ ஒரு ஜாதகம் சொல்றேன். குழந்தை இல்லாதவங்க தான். அவங்க கல்யாணம் முடிச்சு 10 வருஷம் கழிச்சு தான், அவங்களுக்கு 8 வருஷம் கழிச்சு தான் குழந்தை கிடைச்சது. அவங்களுக்கு 8 வருஷம் கழிச்சு குழந்தை கிடைச்சது. ஆனா எந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் முடிச்சா அடுத்த வருஷமே குழந்தை கிடைக்கும், எப்பேற்பட்ட கிரக அமைப்பு இருந்தால் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு 10 வருஷம் கழிச்சு கிடைக்கும், எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தா குழந்தையே கிடைக்காது அப்படிங்கறத விளக்குவோம். இப்போதைக்கு 8 வருஷம் கழிச்சு குழந்தை கிடைச்ச ஜாதகத்தை சொல்றேன். உங்க செல்ல போட்டாலும் போட்டு பார்த்துருங்க. நான் இப்போ அந்த ஜாதகம் படிக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் உள்ளவங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அது எப்படி பண்ணணுமோ நம்ம கிளாஸ் மாதிரி எடுக்கலாம். கிளாஸ் எல்லாம் வேண்டாம், ஃப்ரீயா பண்ணுவோம். இப்போ அந்த டேட் ஆஃப் பர்த் சொல்றேன், அந்த ஜாதக விளக்கத்தையும் சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. 19ஆம் தேதி 3வது மாசம் 1971. இது அவங்க பிறந்த டேட்டு. 7:30 AM காலையில. இவங்களுக்கு மீன லக்கணம். நீங்க செல்ல போட்டாலே உங்களுக்கு வந்துடும். லக்கணத்துல சூரியன் புதன் அஸ்தமனம். 2வது வீட்டு மேசத்துல சனி பகவான். 5வது வீடான கடகத்துல கேது. 9ல சந்திரன் குரு. 10ல செவ்வாய். 11ல சுக்கிரன் ராகு. இது அவங்க ஜாதகத்தோட கிரக நிலை. எந்த ஜாதகத்துக்குமே 5வது வீடும் 5ஆம் வீட்டுக்கு அதிபதியும் கிடக்கூடாது. இந்த ஜாதகத்துல 5வது வீட்டுல கேது இருக்காரு. அந்த 5வது வீட்டுல கேது இருக்காரு. 5ஆம் வீட்டுக்கு அதிபதி சந்திரன் நீசமாயிருக்காரு. ஒரு கிரகம் நீசமானா அந்த கிரகம் நீச பங்கம் ஆகும்னா அந்த வீட்டுக்கு அதிபதி ஆட்சி உச்சமானாதான் நீச பங்கம் ஆகும். இந்த கிரகத்தை செவ்வாய் அந்த வீட்டுக்கு அதிபதி ஆட்சி ஆவல உச்சமும் ஆவல 10ல திக்பலம் மட்டும் பெற்றிருக்காரு. அதனால சந்திரன் நீச பங்கம் ஆகவில்லை. அதனால இவங்களுக்கு 10ல ஒரு பாவ கிரகம் 10ஆம் வீட்டுக்கு அதிபதி நீசங்கிறதுனால இவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்துக்கு லேட் ஆச்சு. அடுத்தப்ப 7வது வீட்டை 6ஆம் வீட்டுக்கு அதிபதி 7ஆம் வீட்டுக்கு அதிபதியை அஸ்தமனம் பண்ணி அந்த கண்ணியை சூரியன் பாக்குறாரு. 6ஆம் வீட்டுக்கு அதிபதி அஸ்தமனம் பண்ணி பாக்குறதுனால அவங்க ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் உடம்பு ரீதியா பல பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனா குரு பகவான் 9ல உட்கார்ந்து லக்னாதிபதி வலுத்து லக்கணத்தை பார்த்ததுனால இவங்களுக்கு சந்திர தசை குரு புத்தியில ஒரு பெண் குழந்தை கிடைச்சது. இது 7ஆம் வீடும் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி கெட்டும் லக்னாதிபதி வலுத்ததுனால இவங்களுக்கு கண்டிப்பா ஒரு குழந்தை லேட்டா கிடைச்சது. இதே இதுல லக்னாதிபதி வலுக்கலன்னா இவங்களுக்கு குழந்தை பக்கம் கிடைக்க ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு ஜாதகத்தை பார்ப்போம். இப்ப சைட்ல கட்டம் வரும் பாருங்க. 27/3/1952 10:10 AM. 27/3/1952 10:10 AM. இவங்க பிறந்த நாள் டேட்டு டைம். இவங்க பிறந்த லக்கணம் ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணத்துக்கு 4ல சிம்மத்துல கேது, 5ல சனி பகவான் வக்கரம், 6ல செவ்வாய் வக்கரம், 10ல சுக்கிரன் ராகு, 11ல சூரியன் குரு புதன், 12ல சந்திரன். இந்த ஜாதகம் 52ல பிறந்திருக்காங்க. இன்னும் குழந்தையே கிடைக்கல. உங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கல. ஏன்னா அவங்களுக்கு லக்னாதிபதியான சுக்கிரன் 10ல இருந்தாலும் ராகுவோட சேர்ந்திருக்காரு. ராகு ஒரு வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் வக்கரமாயிட்டாரு. ஜாதகத்திலேயே இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு பலன். ஒரு கிரகம் ஒரு வீட்டுல வக்கர கிரகம் ராகு இருந்து அந்த வீட்டுக்கு அதிபதி வக்கரமானா அந்த வீடு பலன் இழந்துரும். அந்த பலம் இழந்த வீட்டுல லக்னாதிபதி இருக்காரு. அவர் ராகுவோடையும் சேர்ந்துட்டாரு. அப்போ இந்த ஜாதகத்துல லக்னாதிபதி கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். அடுத்தப்ப 5வது வீட்டுல சனி பகவான் இருக்காரு. அவர் வக்கரமா இருக்காரு. அந்த வீட்டுக்கு அதிபதி புதன் 11ல இருந்தாலும் அவரும் வக்கரமா இருக்காரு. இப்பதான் சொன்னேன், ஒரு வீட்டுல வக்கர கிரகம் இருந்து அந்த வீட்டுக்கு அதிபதி வக்கரமான அந்த வீடு தன் பலனை முழுசா இழந்துரும் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு குருவோட வலுவான பார்வை இருந்தா அவங்களுக்கு திரும்ப வலு கிடைக்கும். இந்த ஜாதகத்துக்கு குரு ஆட்சி பண்ணி 11ல இருக்காரு. ஆனா அவர் 29 டிகிரில இருக்காரு. அந்த 12ஆம் வீட்டுல அமாவாசையை விட்டு அப்பந்தான் விலகுன சந்திரன் இருக்காரு. அவர் கூட குரு பகவான் ஒரே டிகிரில சேர்றாரு. அப்போ குரு பகவானும் அங்க கெட்டு போயிடுறாரு. சனி பகவான் கூட சேர்ந்தவருடைய மாதிரி அமாவாசை சந்திரனுடைய வேலை. அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்த கிரகம் தன் வலுவை இழந்துரும். ஏன்னா அவங்க இருளா இருக்கும்போது இவங்கள்ட்ட ஒளியை அவங்கள்ட்ட கடன் கொடுத்துருவாங்க. அதனால குரு பகவானுக்கும் ஒளி இல்லை. இந்த ஜாதகத்துல குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இன்னும் கிடைக்காததுக்கு காரணம் 5வது வீட்டுல ஒரு வக்கர கிரகம், 5வது வீட்டுக்கு அதிபதி வக்கரம். இதனால 5ஆம் வீடு முழுச பலம் இழந்துட்டு
7வது வீட்டுக்கு அதிபதி 6ல மறைஞ்சு அவரும் வக்கரம். அவரை ஒரு சனி பகவானுக்கு இணையான அமாவாசை சந்திரன் அவரை பார்க்கிறாரு. 7ஆம் வீட்டுக்கு அதிபதியும் கெட்டு போயிட்டாரு, 5ஆம் வீட்டுக்கு அதிபதியும் கெட்டு போயிட்டாரு. லக்னாதிபதி இருந்த வீட்டுக்கு அதிபதி வக்கரம், லக்னாதிபதி கூட ஒரு வக்கர கிரகம். அப்போ லக்னாதிபதியும் கெட்டு போயிட்டாரு, லக்னமும் கெட்டு போயிட்டு, 5ஆம் வீடும் கெட்டு போச்சு, 5ஆம் வீட்டுக்கு அதிபதியும் கெட்டு போச்சு, குரு பகவானும் கெட்டு போயிட்டாரு. 7ஆம் வீட்டுக்கு அதிபதி 6ல மறைஞ்சு வக்கரமாயிட்டாரு. இந்த ஜாதகத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் குழந்தை கிடைக்கல. இந்த பரிகாரம் இப்ப அவங்க பண்ணுனா குழந்தை கிடைக்காதா? கிடைக்கும். அது தட்டு குழந்தை தான் கிடைக்கும். ஏன்னா இது அவங்க அடிப்படையில எல்லாமே கெட்டு போயிட்டு, ஏதாவது ஒரு பின்ன பாயிண்ட் இருந்து இந்த பரிகாரம் பண்ணா சீக்கிரம் குழந்தை கிடைக்கும் கண்டிப்பா. நன்றி. யூடியூப் சேனல் எம்ஆர்கே யூடியூப் சேனல் உங்களை சந்தித்து ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை பார்த்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான் பாதம் தொட்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.